நமது கும்பம் ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ராகு 1ஆம் வீட்டில் இருந்தால் அந்த நபருக்கு அசாதாரணமான ஆசைகள், தைரியம், கவனம் செலுத்துவதற்கான மோகம் ஆகியவற்றை குறிப்பிடவும், இது அரசியல், பொழுதுபோக்கு துறைகளில் பெரிய வெற்றிகளை வழிநடத்தலாம். ஆனால் அகங்காரம், ஆற்றல்கள், ஸ்வத்வ நெருக்கடிகள் ஆகியவற்றை உருவாக்கலாம். இது ஆன்மீகமான வெற்றி வெளிகளுக்கும் வாழ்க்கையில் உயர்நிலைகளுக்கும் வழிநடத்தலாம். 7வது வீட்டில் கேது பெரும்பாலும் திருமணம் மற்றும் கூட்டாண்மைகளில் சவால்களை கொண்டு வருகிறார். இதனால் பற்றின்மை, குழப்பம் அல்லது அசாதாரண உறவு முறைகள் ஏற்படுகின்றன. ஆனால் வழக்கத்திற்கு மாறான திருமணங்களில் காதல், சாதிகளுக்கு இடையேயான வலுவான ஆன்மா தொடர்புகளை ஆதரிக்கவும் ஆன்மீக வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தங்க மோதிரங்கள் அல்லது குங்குமப்பூ பால் போன்ற தீர்வுகள் சமநிலைக்கு பரிந்துரைக்கப்படுகின்றன. 2வது வீட்டில் சனி சஞ்சரிப்பது பொதுவாக நிதி ஒழுக்கம், தாமதமான செல்வக் குவிப்பு, ஆனால் இறுதியில் நிலைத்தன்மை. ஆரம்பத்திலேயே பேச்சு, குடும்ப விஷயங்களில் சவால்கள், நீண்ட கால ஆதாயங்களுக்கான மதிப்புகள், கடின உழைப்பில் கவனம் செலுத்துதல், செல்வம், சுய மதிப்பு மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றில் பொறுமை மற்றும் பொறுப்பை கற்பித்தல் ஆகியவற்றை குறிக்கிறது. குரு 5ஆம் வீட்டில் இருப்பது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நிலை. இது கல்வி, குழந்தைகள், மகன், அதிர்ஷ்டம், ஞானம், ஆன்மீகம் மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க உதவுவதோடு பங்குச் சந்தை போன்ற விஷயங்களிலும் லாபம் தரும். இந்த அமைப்பு பொதுவாக நல்ல ஆரோக்கியம், தெய்வீக நம்பிக்கை மற்றும் தர்ம சிந்தனைகளை வளர்த்து வாழ்க்கையில் புகழையும் செல்வத்தையும் கொண்டுவரும். புதன் 12ஆம் வீட்டில் இருப்பது புத்திசாலித்தனம், கற்பனைத்திறன், ஆழ்ந்த சிந்தனை, ஆன்மீக நாட்டம், மறைமுக விஷயங்களில் ஆர்வம், செலவுகள், வெளிநாட்டு தொடர்பு, தனிமை உணர்வு போன்ற பலன்களை தரும். இது நாணம், நாணோதயம், இழப்பு போன்றவற்றையும் குறிக்கலாம். சூரியன் 12ஆம் வீட்டில் இருப்பது ஜாதகருக்கு ஆழ்மனம், தனிமை, ஆன்மீகம், மறைமுக ஆற்றல்கள் ஆகியவற்றில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர் வெளி உலகை விட மறைவாக ஜொலிப்பார். சுய சிந்தனை, கற்பனைத்திறன் அதிகரிக்கும். தூர தேச தொடர்புகள், வெளியுறவு, அரசியல், வெளிநாட்டு துறைகளில் சாதிக்கலாம். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது பொதுவாக செவ்வாய் தோஷம் இருப்பதை குறிக்கிறது மற்றும் மன அமைதி, செலவுகள் மற்றும் உறவுகள் தொடர்பான குறிப்பிட்ட சவால்களுக்கு வழிவகுக்கும். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது தனிமை, ஆன்மீக நாட்டம், இரக்கம், செலவுகள், வெளிநாட்டு வாழ்க்கை, இரகசிய உறவுகள், கலைத்திறன் போன்றவற்றை தரும். இது மறைவு ஸ்தானம் என்றாலும் நல்ல நிலையில் இருந்தால் ஆடம்பர செலவுகள், சுகங்கள், வெளிநாட்டு லாபம், மறைமுக செல்வம், ஆன்மீக வளர்ச்சி, உயர்ந்த ரசனைகள் போன்ற பலன்களை அளிக்கும்.